இந்த மோடிக்கு ஏற்ற அடிமையாக இன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சிறந்த அடிமையாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். தாழ்த்து காட்டியிருக்கின்றது. இதையெல்லாம் ஏற்றுக்க முடியாத பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எல்லா விதத்திலையும் தொல்லை கொடுத்துட்டு இருக்கு. நிதி உரிமையை பறிக்கின்றாங்க, மொழி உரிமையை பறிக்கின்றாங்க, கல்வி உரிமையை தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஹிந்தியை சமஸ்கிருதத்தை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்கணும்னு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாங்க. சமீபத்தில் ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணிச்சு, பார்த்திருப்பீங்க. அந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டத்தை கூட அறிவிக்கல. ஆனா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? ஒன்றிய அமைச்சர் பட்ஜெட்டை முழுசா படிச்சு கூட முடிக்கல. படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொல்றாரு. என்ன மிகச்சிறந்த பட்ஜெட் அப்படின்னு. நீங்க எல்லாம் முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது திரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு முரட்டு அடிமையை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஜாதிக்கு ஏற்ற மோடின்னு சொல்லுவாங்க. இந்த மோடிக்கு ஏற்ற அடிமையாக இன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சிறந்த அடிமையாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் வருது. ஆனா தமிழ்நாட்டுக்கு மீண்டும் சங்கி கூட்டம் அடிக்கடி வர ஆரம்பிப்பாங்க. மோடி இனிமே அடிக்கடி வருவார், அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து வருவார். அவங்க எல்லாம் வருவாங்க தவிர தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி மட்டும் நிச்சயம் வராது. திரு மோடி அவர்களே, திரு அமித்ஷா அவர்களே, உங்களுடைய பொறுப்பு உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, வடநாட்டில் வேகலாம். ஆனா தமிழ்நாட்டில் ஒருபோதும் உங்களுடைய பொறுப்பு வேகவே வேகாது. இன்னைக்கு பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகள், கூட்டணி வச்சிருக்கக்கூடிய தலைவர்கள், நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை எப்படி எல்லாம் புகழ்ந்து பேசினாங்க 2 மாசத்துக்கு முன்பு, 3 மாதங்களுக்கு முன்பு. நான் என்ன சொன்னாங்கன்னு மட்டும் சொல்றேன், யார் பேசினாங்கன்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்ப கூட்டணி இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னார், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு பூக்களை தொங்கிடலாம். சொன்னது யாரு? இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர் சொன்னாரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது, ஒரு கவுன்சிலர் அவருக்கு ஒரு தகுதி கிடையாது, அவர் ஒரு டயர் நட்டி அப்படின்னு சொன்னது யாரு? இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று திரு மோடி சொல்றாரு. திரு மோடி அவர்களே, முதல்ல உங்க வண்டியோட டயர்களை பாருங்க. தமிழ்நாட்டில் நீங்க கூட்டு சேர்ந்திருக்கக்கூடிய எல்லாருமே பஞ்சரான டயர்கள். உங்களுடைய பஞ்சரான டயர்களும் பங்கன் ஆகாத டப்பா இன்ஜினும் தமிழ்நாட்டில் என்னைக்கு ஓடவே ஓடாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு அடிமையாக, பாஜகவுடைய அடிமையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இவங்க இப்படி இன்னொரு பக்கம் யாருக்கும் எந்த பயனும் இல்லாம ஒரு கோஷ்டி சுத்திட்டு இருக்கு. ஒரு சட்டம், ஒரு கொள்கை, லட்சியம், ஒரு கோட்பாடு எதுவுமே இல்லாம அப்படின்னா என்னன்னே தெரியாம ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. அரசியல் தான் ஏதோ என்டர்டைன்மெண்ட் நினைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இளைஞர் கலைஞர்கள் நீங்க சொல்லணும், அரசியல்னா மக்கள் பணினா என்டர்டைன்மெண்ட் கிடையாது, அது ஒரு கமிட்மெண்ட், அது ஒரு டெடிகேஷன் என்பதை நாம திமுக இளைஞர்கள் கலைஞர்கள் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டும்.